உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 6. மறுநாள் காலையில் அருவியின் ஓசை அந்த இடம் முழுவதும் நிறைந்து கொண்டிருந்தது. பெரிய பாறையின் மீது மூவரும் அருகருகே அமர்ந்திருந்தனர். கால்களை குளிர்ந்த நீருக்குள் விட்டபடி மதி ஏதோ பேசிக் கொண்டிருக்க அனிதா அவ்வப்போது சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆதவன் மட்டும் அவர்களுடைய பேச்சில் இருந்தாலும் அவனுடைய கவனம் முழுவதும் அருவியின் மீது இருந்தது. உதட்டோரத்தில் ஒரு மெல்லிய புன்னகை, கண்களில் மட்டும் ஏதோ ஒரு தேடல். அவனுடைய அந்த மாற்றத்தை கவனித்த அனிதா சிறிது நேரம் அவனே பார்த்துவிட்டு, என்னென்ன நேத்திலிருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்க, என்ன விஷயம் என்று கேட்டான். மதி கூட அவனை பார்த்தான். ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு இருவரையும் பார்த்துவிட்டு மெதுவாக சிரித்தான். உங்ககிட்ட இருந்து எதையாவது மறைக்க முடியுமா என்று தொடங்கியவன் மீண்டும் அருவியை பார்த்தான். சிறிது நேரம் தயங்கிய பிறகு, நேத்து அந்த கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் என்றான். மதியும் அனிதாவும் அமைதியாக அவனை பார்த்தனர். அவளோட பெயரு வெண்பா. அந்த பெயர் ஆதவனுடைய உதடுகளில் இருந்து வெளியே வந்த நொடியில் அனிதாவின் முகத்தில் ஒரு சிறிய ஆச்சரியம் தோன்றியது. வெண்பாவா என்பது போல அவளுடைய விழிகள் விரிந்தன. அதை கவனிக்காத ஆதவன் தன்னுடைய மனதிற்குள் இருந்ததை மெதுவாக சொல்லிக் கொண்டிருந்தான். அவளை பார்த்த அந்த நொடியில இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. நான் பார்த்த பெண்கள்லாம் வேற மாதிரி. ஆனா அவ என்று சொல்ல வந்ததை முடிக்க முடியாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அவளுடைய முகம், அவள் வெட்கப்பட்ட தலை குனிந்த அந்த நொடி எல்லாமே அவன் கண்களுக்கு முன்னால் வந்து போனது. அந்த வெட்கம் கூட தனக்கு மட்டுமே உரியது போல் அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதை வேறு யாருடனும் அவனுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூட விருப்பமில்லை என்று அவனுக்கே புரியாத ஒரு உரிமை உணர்வு அவன் மனதை ஆட்கொண்டது. ஆதவன் தன்னுடைய கால்களை தண்ணீருக்குள் பார்த்தபடி மெதுவாக சொன்னான். என்னன்னு எனக்கே புரியல. அவளை பத்தி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு மனசு இயங்குது. அவ்வளவுதான். அவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. தன்னுடைய கால்களை பார்த்தபடியே சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் என்று அவனுக்குள்ளே சொல்லி கொண்டவன் மீண்டும் அருவியை பார்த்தான். அவனுடைய முகத்தில் இருந்த அந்த குழப்பத்தை பார்த்த மதி அனிதாவை நோக்கி பார்த்தான். அனிதாவும் அவனை பார்த்தாள். இருவருடைய உதட்டிலும் ஒரே நேரத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. மதி தன்னுடைய நண்பனின் மனதில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நன்றாகவே புரிந்து கொண்டான். ஆதவன் இப்படி ஒரு பெண்ணை பற்றி மனம் விட்டு பேசுவது அவனுக்கே புதிதாக இருந்தது. அதனால் அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் மதியின் மனதில் தோன்றியது. அவன் மெதுவாக அனிதாவின் பக்கம் திரும்பினான். அனிதா, என்றாள் அவள் அவனை பார்த்து. நீ பிறந்திலிருந்து இந்த ஊர்ல தானே வளர்ந்திருக்க. உனக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா தெரியும்ல. அனிதா தலையசைத்தாள். மதி சிறிது தயக்கப்பட்டு விட்டு, வெண்பாவை பத்தி உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். வெண்பாவை பெயரை மீண்டும் கேட்டதும் அனிதாவின் முகத்தில் ஏற்கனவே இருந்த அந்த சிறிய அதிர்ச்சி இன்னும் தெளிவாக தெரிந்தது. அவள் ஆதவனை ஒரு முறை பார்த்துவிட்டு மதியை பார்த்தாள். அதை கவனித்த மதி சிரித்தபடி தொடர்ந்தான். உனக்கு அவளை பத்தி ஏதேனும் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு சொல்லு. எப்படிப்பட்ட பொண்ணு அவ? அவளோட குடும்பம் எப்படி? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சிறிது நேரம் ஆதவனை பார்த்து மதி அவன் அமைதியாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு மீண்டும் அனிதாவை நோக்கினான். என் நண்பன் இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கிறானா, அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளா இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு என்று சிரித்து கொண்டே சொன்னான். ஆதவன் உடனே மதியை முறைத்து பார்த்தான். அது அவனுக்கு எரிச்சலை தருவது போல முகத்தை வைத்திருந்தாலும் அவன் காதுகள் மட்டும் மெல்ல சிவந்தன. ஆதவனை இன்னும் சங்கடப்படுத்த கூடாது என்பதால் இருவரும் தங்களுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அமைதியாக இருந்தனர். ஆதவன் இருவரையும் முறைத்துவிட்டு அமைதியாக அருவியை நோக்கி திரும்பினான். ஆனால் வெண்பாவை பற்றிய பதிலை மட்டும் அவனுடைய மனம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அனிதாவின் சந்தோஷத்திற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. வெண்பாவையும் ஆதவனையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே அவளுடைய மனதில் இனம் புரியாத ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியது. அனிதாவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகை மெதுவாக மறைந்து ஒரு வழியாக மாறியது. ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக பேசத் தொடங்கினான். வெண்பா, அவளை பற்றி எப்படி சொல்றதுன்னே தெரியல. இவங்கதான் நம்ம கதையோட ஹீரோயின் வெண்பா. வயது 24. வெண்பாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவளும் நானும் நல்ல தோழிகள். சொல்லப்போனா நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க தான்.
வெண்பாவோட பாட்டி எங்க வீட்டு வேலை பார்த்தவங்க. அதனால தினமும் பாட்டியோட சேர்ந்து வெண்பா எங்க வீட்டுக்கு வருவா. அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒண்ணா விளையாடி ஒண்ணா வளர்ந்தோம். வளர்ந்த பிறகும் அந்த பழக்கம் மாறல. நானும் வெண்பாவும் ஒண்ணா தான் ஸ்கூலுக்கும் போவோம். ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் வெண்பா அவங்க பாட்டிக்கு உதவியா இருப்பா. பாட்டியால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் அவளால முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுப்பா. இப்படியே நாங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸா வளர்ந்தோம். ஆனா இவ்வளவு வருஷம் அவளோட ஃப்ரெண்டா இருந்தும் அவளுடைய குடும்பத்தை பற்றி நான் ஒரு நாளும் கேட்டதே இல்லை. வெண்பாக்கு பாட்டி தான் எல்லாமேன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படிதான் எனக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு நாள் என்று சொல்லிவிட்டு அனிதா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவளுடைய குரலில் ஒரு தயக்கம். அன்னைக்கு வெண்பா வயசுக்கு வந்துட்டா. ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல அவங்க அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து பார்த்துக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் நான் என் பேத்திக்கு செய்ய வேண்டிய நிலை வந்துடுச்சேன்னு சொல்லி பாட்டி அழுதுட்டாங்க. பாட்டி அழுறத பார்த்த வெண்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த எங்கம்மா வெண்பாவை தன்னோட மகளா போல பார்த்துக்கிட்டு இனிமே அவ எப்படி தன்னை பார்த்துக்கணும், என்னென்ன கவனமா இருக்கணும்னு தேவையான விஷயங்களை எல்லாம் பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவை பாட்டியோட வீட்டுக்கும் அனுப்பி வச்சாங்க. இதையெல்லாம் பார்த்த எனக்கு அப்போதுதான் ஒரு சந்தேகமே வந்துச்சு. அம்மா, வெண்பாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்படி இருந்தா ஏன் அவங்க வெண்பாவோட இல்லைன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன். அப்பதான் எங்க அம்மா வெண்பாவோட வாழ்க்கையில நடந்த அந்த உண்மையை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அனிதாவின் அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக சொல்லத் தொடங்கினார். வெண்பாவோட அப்பா அம்மா நம்ம சோலைவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற மருதூர்னு ஒரு கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 2 பையன்களும் ஒரு பொண்ணும் 3 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் அவங்க அம்மா மறுபடியும் கர்ப்பமானாங்க. ஆனா அந்த கர்ப்பத்தை பற்றி தெரிஞ்சதும் அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்லை. எங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் இருக்கு. இதுதான் நாங்க திட்டமிட்ட குடும்பம். எங்களுக்கு இந்த 3 குழந்தைங்களே போதும். எங்களோட எதிர்காலத்தை இந்த குடும்பத்தை வைத்துதான் நாங்க திட்டமிட்டிருக்கோம். இன்னொரு குழந்தை எங்களுக்கு வேண்டாம்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் அங்க இருந்த வெண்பாவின் பாட்டியால அமைதியா இருக்க முடியவே இல்லை. என்னடா பேசுறீங்க? இதுவும் உங்க ரத்தம் தானேடா, உங்க உயிர் தானே. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைய வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு என்று வேதனையோட கேட்டார். ஆனால் அவர்கள் தங்களுடைய முடிவிலிருந்து மாறவே இல்லை. அப்போது பாட்டி உறுதியாக சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாது. இது கடவுள் கொடுத்த உயிர். இதுவும் இந்த குடும்பத்தோட ஒரு உயிர். இந்த குழந்தை அழிஞ்சு போறதையும் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. குழந்தை பிறந்தே ஆகணும். இதுதான் என்னோட முடிவு. ஆனால் அவர்கள் தொடர்ந்து மறுத்து கொண்டே இருந்தனர். இறுதியில் பாட்டி வேறு வழி இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, நீங்க இந்த குழந்தைய பெத்துக்கொள்ளவும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்பா விட்டுட்டு சென்ற சொத்துல இருந்து உங்களுக்கு நான் எதுவும் தரமாட்டேன். இந்த வீடும் இந்த சொத்தும் எல்லாமே என்னோட கையில தான் இருக்கு. இந்த குழந்தைய பெற்றுக்கொள்ள நீங்க சம்மதிக்கலைன்னா உங்களுக்கு அந்த சொத்துல எந்த உரிமையும் இருக்காது என்று உறுதியாக சொன்னார். வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள அவர்கள் சம்மதித்தார்கள். ஆனால் அந்த சம்மதத்தில் ஒரு துளி பாசம் கூட இல்லை. நாட்கள் கடந்து இறுதியில் அந்த குழந்தையும் பிறந்தது. குழந்தையின் முகத்தை பார்த்த அந்த நொடியாவது அவர்களின் மனம் மாறும் என்று பாட்டி மனதிற்குள் நம்பினார். ஆனால் அந்த குழந்தைக்கு அவர்களுடைய மனதில் இடமே இல்லை. அந்த குழந்தைக்கு வெண்பா என்று பெயர் வைத்த பாட்டி அவளை தன் உயிருக்கு நினைத்து வளர்க்கத் தொடங்கினார். வெண்பாவுக்கு 3 வயது ஆனபோது அவளுடைய அக்காவின் பிறந்த நாள் விழா வீட்டில் பெரிய அளவில் நடைபெற்றது. உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். வீடு முழுவதும் சிரிப்பும் பேச்சும் கொண்டாட்டமுமாக இருந்தது. அன்று காலையில் இருந்தே பாட்டி விழா வேலைக்காகவும் ஓடிக்கொண்டிருந்தார். வீட்டு வேலைகள் நிறைய இருந்ததால் இடையில் வயலுக்கு சென்று வர வேண்டியதும் இருந்தது. மாலை நேரத்தில் வேலைகளை முடித்துவிட்டு பாட்டி வீட்டிற்குள் வந்தார். வழக்கம் போல வாசலில் நுழைந்தவுடனே வெண்பா, ராசாத்தி என்று தன் பேத்தியை தேடினாள்.
பொதுவாக பாட்டியின் குரல் கேட்டாலே ஓடி வந்து கட்டிப்பிடிக்கும் குழந்தை வெண்பா. ஆனால் அன்று எந்த சத்தமும் இல்லை. பாட்டிக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அவசரமாக வீட்டுக்குள் சென்று வெண்பாவை தேடினார். கடைசியாக அவள் படுத்திருந்த அறைக்கு சென்றபோது அங்கே இருந்த காட்சியை பார்த்து பாட்டியின் இதயம் நின்றே போனது. வெண்பா கடுமையான காய்ச்சலில் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். கண்கள் பாதி திறந்திருந்தன. பாட்டி அருகில் சென்று அவளுடைய நெற்றியில் கை வைத்தார். ஐயோ, எவ்வளவு சூடா இருக்கு என்று பதறி போனார். வெண்பாவை தூக்கி கொண்டு வெளியே வந்தார். அங்கே நடந்து கொண்டிருந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பார்த்ததும் பாட்டியின் மனதில் இருந்து கோபமும் வேதனையும் ஒரே நேரத்தில் வெடித்தது. இங்க ஒரு பிள்ளை காய்ச்சல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, நீங்க என்னடானா பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க என்று குரலை உயர்த்தினார். வெண்பாவின் பெற்றோரை பார்த்து, 3 வருஷமாச்சு இந்த குழந்தைய பெத்து. இந்த 3 வருஷத்துல ஒரு நாளாவது இந்த பிள்ளைய உங்க பிள்ளையா பார்த்திருப்பீங்களா என்று கண்ணீருடன் கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியே பாட்டியின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. இவளும் உங்க பிள்ளைதானே, இவளுக்கு காய்ச்சல் வந்து என்ன நிலைமையில இருக்கான்னு கூட உங்களுக்கு கவலை இல்லையா? இவளுக்கு உடம்பு முடியாம கிடக்கிற நேரத்துல கூட உங்க கவனம் வேற பிள்ளையோட பிறந்த நாள தானே இருக்கு என்று வேதனையுடன் கூறினார். அங்கே கூடியிருந்த உறவினர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டனர். இதுவரை வெண்பாவுக்கு வீட்டில் கிடைத்த புறக்கணிப்பை முழுமையாக அறியாதவர்களுக்கு கூட அந்த நொடியில்தான் உண்மை புரிந்தது. பெற்ற குழந்தையை எப்படி ஒருவரால் ஒதுக்க முடியும் என்ற கேள்வி அவர்கள் முகங்களில் தெரிந்தது. பாட்டி வெண்பாவை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, போதும், இனிமே நீங்க மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன்.